ரம்பா, ஊர்வஷி, மேனகா, அப்சரசு, ஏன் அப்சரசு? பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்ல. ஏமா முத்து, அப்சரஸ்க்கு தாடி எல்லாம் இருக்குமா என்ன? போயிட்டாடா அந்த வண்டி. வணக்கங்க. வணக்கம் மயிலர்வாள். வணக்கம் ஐயா. ஐயா, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல? போட்டிருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன அவதான்டா அந்த ரோஸ் கலர் தாவணி. How is it? யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க, ஊருக்கு புதுசு போட்டுருக்கு. வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானி. நல்ல பேரு. கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? என்னங்க உங்களே அடிச்சுட்டு போறா, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும், சாமிய கோயில்ல சந்திக்கணும். வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்ப இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு, நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா ஜாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டியை வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனிய பொட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனிய பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன், எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கனவுல நீங்க தான், நினைவு நீங்க தான்.
உங்க பார்வை மேல பட்டாதான் இருண்டு போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்லை. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரிகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மாத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல, உமக்கன்னையா வந்தது. பயா சங்கீதம் கத்துக்கிறாரா? சங்கீதம் இது உள்ள வேமா? அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டுறேள்? முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டுமையா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டுமையா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. மன்னிக்கணும், ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? அருமையான சாரீரம். உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். சீக்கிரிக்கணும். ஆமா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா யாரு? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேர் காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீரு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை பாக்க எதுவும் போட மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். மேல சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பாக்குறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா. சானி சதனி பாப்ப மக மபா தனி பாதனி சரி சனி ரபதனி சா நி சதனி பாப்ப மக மபா தனி பாதனி சரி சனி ரபதனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச பமகரி கமப தனி சா நி சதனி பாப்ப மக மபா தனி பா தனி சரி சனி ரபதனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச. முத்து, வணக்கம்மா. வணக்கம். இங்க யாரோ பாட்டு பாடின மாதிரி. பாடினது உங்க குரல் மாதிரி இருந்ததே.
என் கோயில் மாதிரியா? சிவா, லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலா? ஆ. இங்க எங்க இருக்கு? ஐயோ, நீங்க பார்த்ததே இல்லையா? அங்கே 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 இங்கயா? அங்கே 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 பாருங்க. இங்க அங்கே 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 எனக்கு தெரிஞ்சு இங்க ஓ ஈஸ்வரா! தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. வேண்டாம் அண்ணே. தலைவா வேண்டாம், மாமனிதரே வேண்டாம், முத்தே, அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத, நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே, சொல்றா. அண்ணே, நீங்க தேவிட்டு போய் தேவி நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கேளுங்க. போயிடு. வேண்டாம், மிதிப்பட்டே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்ல. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்றதா என்ன சொல்லுங்க. சொல்றப்பா, சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நெஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அசடு அசடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட நம்ம நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா. How is it? Super! அச்சச்சோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. காலையில 4 மணில இருந்து ராத்திரி கழுத்து வரைக்கும் சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டும். அப்பா எங்க? அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கார். என்னது நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா? அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், செத்த உட்காருங்க. எங்க? இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? என் முந்தானை எடுத்து உங்க தலையை துடைப்பேன். அந்த நேரம் பார்த்து உங்க பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து என் ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க நான் வெளியில துடிக்க துள்ளி வந்து உங்களை கட்டிப்பேன். அப்ப நீங்க என்ன அப்படியே அள்ளி How is it? சூப்பர் இல்ல?
சங்கீதங்கிறது சாட்சாத் சரஸ்வதி தேவி. கேவலம் ஒரு பொண்ணு அடையறதுக்காக சரஸ்வதி தேவிக்கே துரோகம் பண்ணிட்டோம். சங்கீதம் கத்துக்கிறேன்னு போய் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தி இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன். நீங்க இங்க சேர்றதுக்கு என்ன காரணம், உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசும்போதே நான் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல சிஷ்யம் கிடைச்சிட்டாரேன்னு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அவர் திரும்பவும் பாட ஆரம்பிச்சதே நீங்க இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா நீங்களும் இப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சா எங்க அப்பா சங்கீதத்தையே வெறுத்துருவாரு, பாடுறதையே நிறுத்திடுவாரு. மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவா. இந்த 3 பேரையும் துன்புறுத்துறவாளுக்கு உலகத்துல எந்த இன்பமும் கிடைக்காது. நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா எங்க அப்பாவுக்காகவாவது நீங்க ஆரம்பிச்ச இந்த சாதகத்தை தொடர்ந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்து பக்கமே வராதே, என் மூஞ்சிலையும் முடிக்காதே. தினம் தினம் வலம் வர கண்ணை திறந்த கருணை காமேகமே. கலைமகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் ஒளி வீசி அருள் செய்ததும். கலைமகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் ஒளி வீசி அருள் செய்ததும். ஐந்திரம் சிறக்க அருள் வளம் நிலைக்க பகரிக சாரி பகரி சனிதா பமம பப பத சனிதா பமகரி. கண்ணை திறந்த கருணை கார்மேகமே, என் கண்ணை திறந்த கருணை கார்மேகமே. உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இல்லைன்னா இந்த சங்கீதத்தை இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே உன்னுடைய சாதனை எல்லாம் நீ பண்ற சாதகத்துலதான் இருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும், ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படும். நீ நன்னா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. சாதகத்தை முடிச்சுட்டு மூஞ்சில முடிக்காம போயிடுன்னு சொன்னீங்க. நான் சாதகத்தை முடிச்சுட்டேன். உங்க அப்பா வேலையை பாராட்டு வாங்கிட்டேன். உங்க மூஞ்சி முடிக்காம நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால என் மனசுல என்ன இருக்கோ நான் சொல்லிடுறேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். உங்க வழக்குக்கோ உடம்புக்கோ ஆசைப்பட்டு தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது விதத்தை நல்லதா போச்சு. நீங்க என் கிட்ட திறந்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு மனைவியே ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசுல இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு எப்போ இது சொல்லாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்க வரேன். நீங்க என்ன விரும்பினா இந்த மலை கோயில் வாசல்ல ஒரு விளக்கேற்றி வைங்க. நாளைக்கு நான் வர்றேன். விளக்கு இருந்தா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் குறிக்கிட மாட்டேன். வர்றேங்க.
கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடுவேன் இடும் கருங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னதே. ஏண்டி ஓடுற? கோயில புடிச்சேன்னு பாக்குறியா? சாமி கிட்ட பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்துச்சு உன்னை அனுப்பிக்கலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. முருகா 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 முருகா. தப்பு. என்ன கோயில் அடிச்சுட்டேன் பாக்குறியா? சாமி பூ போட்டு கேட்ட, உத்தரவு வந்தது, உன்னை முடிச்சிடலான்னு. சாமி உத்தரவு மீறக்கூடாது. How is it?
பெரியவாள்கிட்ட பேசி நல்ல நாள் பார்த்து முறையா நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இது அப்படியே என் கழுத்துல இருக்கட்டும்.